தோணியப்பரை பார்க்க அப்படியே போயிட்டே இருந்தேன்னா அப்ப இங்க இருக்கிற ஒரு ஐயர் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா 63 நாயன்மார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தர். அவரு பிறந்த ஊர் இந்த சீர்காழி. அவர் எழுதின பாடல்களே அதிகமா நாயன்மார்கள் அதிகமா பாடல் எழுதினது பாத்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தர் ஐயா தான். போன வீடியோவில் நான் மாடக்கோயில் அப்படின்னு சொன்னபோது மாடியில் இருக்க கோயில்னு தப்பாக சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணியிருந்தீங்க. மாடக்கோயில் அப்படின்னா யானை உள்ளே வர முடியாத கோயில் அப்படின்னு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உமாமகேஸ்வரி சமேத தோணியப்பரை பார்க்கறதுக்கு நாம சீர்காழிக்குள்ளரே ஒரு குட்டி மலை ஒன்று ஏற வேண்டியது இருக்கும். அந்த மலை ஏறி போவோம். தோணியப்பர் சமேத இல்ல உமா மகேஸ்வரி சமேத தோணியப்பரை பார்த்தாச்சு. அப்பா, எல்லா இடங்கள்லயும் சிவன் வந்து அந்த லிங்க வடிவத்துல தானே இருப்பாரு. ஆனா இங்க பார்த்தா அப்படியே ஒரு கிங் சைஸ்ல உட்காந்துருக்காரு. பக்கத்துல பார்வதி தேவி, மேல யாரும் 4 பேர் நிக்கிறாங்க. யாருன்னு கேட்டா பிரம்மா விஷ்ணு லெஃப்ட் அண்ட் ரைட்ல நிக்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேர் யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தா லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் சாமரா வீசிட்டு இருக்காங்க. காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஸோ இந்த தோணியப்பரோட குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து ஒரு நேரத்தில் வந்து கடுமையாக கடலால் மூழ்கப்பட்டுருச்சான். ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக வாட்டர் ஆனப்போ ஒரே ஒரு மேடு மட்டும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து தனிச்சு இருந்துச்சான். அந்த மேடு தான் இந்த மேடு. அதாவது சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கிற இந்த இடம். இதை மேலோகத்திலேருந்து பார்த்த சிவனும் பார்வதி, இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னொன்னே சிவனும் பார்வதி இந்த இடத்துக்கு வராங்க. இதுவே நம்ம மூலஸ்தானமாக்கி நம்ம இங்கே இருந்தே பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரியலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்க வரத்துக்கான வழி, ஏன்னா உலகம் பூரா கடலா இருந்துச்சுல்ல, அந்த நேரத்தில் அவங்க வரத்துக்கான வழி என்னங்கிறத பார்க்கும்போது ஒரு தோணியில வந்திருக்காங்க. அந்த தோணியில வந்து இங்க எல்லாத்துக்கும் அருள் புரிஞ்சதால அவரை தோணியப்பர் மகேஸ்வரி உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த சாமியை பார்த்த சந்தோஷத்துல வார்த்தைகளே வரல அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு. கண்டிப்பா சீர்காழி கோயிலுக்கு நீங்க வந்தே ஆகணும். சிவனோட பக்தனா இருந்தா வந்து இந்த தோணியப்பரையும் உமா மகேஸ்வரியும் பார்த்தே ஆகணும். எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இப்போ ஸ்டேஜ் நம்பர் 1 கீழே வந்து பிரம்மபுரீஸ்வரரை பார்த்தோம். அதுக்கு மேல ஒரு 10 படி 15 படி ஏறி வந்து தோணியப்பரை பார்த்தோம். இங்கேருந்து இன்னொரு 15 படி ஏறினாதான் இந்த கோயிலோட ஹீரோ இருக்காரு. அவர் தான் சட்டைநாதர். அவரை பார்க்கலாம் வாங்க.